அண்ணன் செங்கோட்டையனார் இந்த கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள். அண்ணன் நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எதிர்கால பரப்புரை திட்டங்களை பற்றியும் விரிவாக பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு கீழே எத்தனை பரப்புரையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வலம் வர இருக்கிறார்கள், செயற்திட்டங்களை மாவட்டந்தோறும் எப்படி உருவாக்கப் போகிறோம், மாவட்டந்தோறும் இருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கப் போகிறார்கள், யார் யார் வேட்பாளர்களாக அறிவிக்க முடியும், அவர்களுக்கான தகுதிகள் என்ன போன்ற எண்ணற்ற ஒரு வேட்பாளர் 60 தகுதிகளை அடைந்திருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு பொதுக்குழு செயற்குழு கூடியிருக்கிறது. மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதற்கு வாய்ப்பில்லை. இது முடிந்த கையோடு புதிய பொறுப்பாளர்களுடைய பட்டியல் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த புதிய மாநில பொறுப்பாளர்கள் களத்தில் இறங்க காத்து கொண்டிருக்கிறார்கள், தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது முடிந்த கையோடு ஈரோட்டிலே கிட்டத்தட்ட 84 விதிகளை உள்ளடக்கி ஒரு மாநாடை நடத்த வேண்டும் என்கிற அவலச்சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கென்று ஒரு புதியதொரு சட்ட விதிகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பல மாநாடுகளை நடத்திய பெருந்தகையாளர், பல மக்கள் சந்திப்புகளை நடத்திய பெருந்தகையாளர். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அவர் மிக சாதனை படைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்று களமாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடியிருக்கிறது என்றால் தேர்தலில் நாம் எவ்வாறு பங்காற்ற வேண்டும், இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் இதுவரை தொண்டர்கள் எந்த மாதிரி கிராமப்புறங்களில் வேலை செய்திருக்கிறார்கள், எஸ்ஐஆர் திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகள் என்னென்ன, நாம் எடுத்துக் கொடுத்த வாக்காளர் வரைவு பட்டியலில் சரியாக கணினியிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார்களா, யார் பேரையும் விடாமல் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு இனிமேல் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். திமுகவினுடைய மௌனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா? பயம் ஒடுங்கி கிடக்கிறாங்க. அவளுக்கு என்ன மௌனம்? 5 ஆண்டுகள் ஆண்ட அவல லட்சணம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 4.5 ஆண்டுகளில் 7686 படுகொலைகளை இந்த அரசு நடத்தியிருக்கிறது. 33 ஆணவ படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கிறது. 39 கற்பழிப்பு கொலை சம்பவங்களை நடத்தியிருக்கிறது. 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதியப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணையில் கொறவை மீனும் கொக்கும் வாழுகிற இடத்தில் கட்டடம் கட்டுவதற்கு 100 கோடி ரூபாய் ஊழல். நேற்றைய தினம் பொருளாதார குற்றப்பிரிவு 1026 கோடி ஊழல் துறை அமைச்சர் அல்லது மணல் கொள்ளை அமைச்சர் KN நேரு மீது குற்றச்சாட்டு என்பன போன்ற பல்வேறு கேள்விகள். பொதுநல நோக்கத்திற்காக இந்த மண்ணையும் வளத்தையும் சுரண்டி கொடுக்கிற அமைச்சர்கள் இருக்கிற இடமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் சகுபரனுடைய படுகொலை ஏன் நடந்தது என்கிற கேள்வியும் எல்லா வகையிலும் தோலுரித்து காட்டப்படுகிற ஒரு நிகழ்வில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மூளையில் முடங்கி கிடப்பதை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகம் என்கிற தமிழ்நாட்டின் தனியொரு இயக்கத்தை எவராலும் தொட முடியாத அளவிற்கு வெற்றி கழகத்தினுடைய வெற்றி பாதை தொடங்குகிறது. அதுதான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ் தேசிய ஆதரவாளரான திரு முகிலன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தற்பொழுது பனையூர்ல தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல கனவுகளோட நாங்க இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது, இல்லை நம்ம விஜய் சார் பேசுகிற ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ் ஏதாவது எதிர்பார்க்கலாமா, என்ன எப்படி? வங்கக்கடல் தாளாட்டுகிற பனையூரில் தமிழக வெற்றி கழகம் அடுத்ததொரு பயணத்தை தொடங்குவதற்கு உயிரோட்டமான உன்னிப்பாக வேலை செய்யக்கூடிய மாமனிதர்கள் கூடுகிற பனையூரில், இன்னும் சொல்லப்போனால் வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளுகிற ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட பேரியக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநகரத்தில் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 11,000 பேர்கள் கலந்து கொண்ட ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற மறுநாளே தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு பனையூரில் கூடி பேசுகிறார்கள் என்றால் அரசியலின் புதிய மாற்றத்தை தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஓகே, இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடக்க போகுது? வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் யாரோடு நம்மை ஆதரிக்கிறார்கள், தலைவர் விஜயை யார் அங்கீகரிக்கிறார்கள், தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை கலந்து பேசி விரிவாக உரையாட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையனார் இந்த கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள்.
அண்ணன் நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எதிர்கால பரப்புரை திட்டங்களை பற்றியும் விரிவாக பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு கீழே எத்தனை பரப்புரையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வலம் வர இருக்கிறார்கள், செயற்திட்டங்களை மாவட்டந்தோறும் எப்படி உருவாக்கப் போகிறோம், மாவட்டந்தோறும் இருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கப் போகிறார்கள், யார் யார் வேட்பாளர்களாக அறிவிக்க முடியும், அவர்களுக்கான தகுதிகள் என்ன போன்ற எண்ணற்ற, கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டவரை ஒரு வேட்பாளர் 60 தகுதிகளை அடைந்திருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு பொதுக்குழு செயற்குழு கூடியிருக்கிறது. இதெல்லாம் அழகாக செட் பண்ண போகிறாங்க. அதுக்கு செங்கோட்டையனார் அவர்களும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் ஆதவர்ச்சனா போன்றவர்களும் இதிலே கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு இப்பொழுது கலந்துரையாடல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதற்கு வாய்ப்பில்லை. இப்போ வாரம் வாரம் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடுறதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அது யார் கிரியேட் பண்ணுறா, என்ன காரணத்துக்காக? இல்லை, தலைவரே என்ன சொல்கிறாங்கன்னா, நமது கட்சி அன்றாட மக்களிடம் பேசும் பொருளாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வாரமும் நம் கட்சி பேசும் பொருளாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் சனிக்கிழமை என்பது பேசும் பொருளாக இருந்தது. சனிக்கிழமைக்கு தான் இது போட்டாங்க. கரூரில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை எதிராளிகள் கொடுத்தார்கள், துரோகிகள் கொடுத்தார்கள். அந்த நிகழ்வு தடைபட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக எந்தவிதமான சஞ்சலனங்களும் இல்லாமல் அமைதியாக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் என்ன இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த போகிறோம், எந்த மாதிரியான விடயங்களை இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்கிற அந்த ஒரு மாத திட்டமிடல் தான் இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு மக்களை 41 பேர் உயிரிழந்த அந்த உறவுகளை நேராக மகாபலிபுரத்துக்கே அழைத்து சென்று ஒரு பெரிய நிகழ்வை அவர்கள் நடத்தினார்கள். அது முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் சந்திப்பு என்று அப்படியே மெதுவாக காஞ்சிபுரம் 2000 பேர் QR கோடி மூலமாக உள்ளரங்கத்திற்கு இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஒரு கூட்டம் ஏற்பாடு, அதில் ஆலோசனைகள் பெறப்பட்டது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்புச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அந்த பரபரப்பு என்பது இன்று வரை அடங்கவில்லை. இதற்கிடையிலேயே நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவர் கடந்த காலத்தில் பல இயக்கங்களில் பணியாற்றி இருந்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரும் மனிதர். அவருடைய நாவாற்றல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அவருடைய வாழ்வை முடக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்த காரணத்தால் நாம் இனிமேல் கடைசி அத்தியாயத்தை எழுதப்போகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம்தான் நம்மளை தூக்கி நிறுத்தும் என்று அவர் எண்ணம் போல் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவருடைய எண்ணப்படி இன்றைக்கு அவர் பரப்புரை செயலாளர் என்கிற மிகப்பெரிய ஆளுமை பதவியை தலைவர் அவர்கள் வழங்கி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அது முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா யாரும் சற்றும் எதிர்பார்க்காத சூழலில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஈரோடு பக்கம் அல்லது கோவை பக்கம் ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் அன்னை அரவிந்தர் உலாவிய மண்ணில், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில், அகத்திய மாமுனிவர் அடக்கமாயிருக்கிற மண்ணில் புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்திக்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் நிகழ்ச்சியை நேற்றைய முன்தினம் அவர் நடத்தி காட்டியிருப்பது 2 மாநில அரசுகளுக்கும் குலைநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ வாரம் வாரம் ஒரு கான்ட்ரவர்சி ஃபுல் ஆயிட்டு இப்போ இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு இது முடிந்த கையோடு புதிய பொறுப்பாளர்களுடைய பட்டியல் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த புதிய மாநில பொறுப்பாளர்கள் களத்தில் இறங்க காத்து கொண்டிருக்கிறார்கள், தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது முடிந்த கையோடு ஈரோட்டிலே கிட்டத்தட்ட 84 விதிகளை உள்ளடக்கி ஒரு மாநாடை நடத்த வேண்டும் என்கிற அவலச்சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கென்று ஒரு புதியதொரு சட்ட விதிகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் வெள்ளம் திரளுகிற வகையில் ஈரோடை மாவட்டத்தில் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் விட்டு சென்ற கைத்தடியை கையில் எடுப்பதற்கு ஈரோடை மாவட்டத்தில் மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உருவாக்குவதற்கு வேலைகள் தொடங்கியிருக்கிறது. இன்று காலையில் கிட்டத்தட்ட மக்கள் கூடுகிற இடம் 10 ஏக்கர் நிலப்பரப்பிலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு 14 ஏக்கர் நிலப்பரப்பையும் தேர்வு செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். குறிப்பாக அந்த அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் அற்புதமான இடத்தை தேர்வு செய்து வேலைப்பணியை தொடங்கிவிட்டார்கள், முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்குகிறது. ஈரோடை மாவட்டத்தினுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒரு மாபெரும் மாநாடாக அமைய வேண்டும் என்பதிலே செங்கோட்டையனார் முனைப்பு காட்டி வேலையை தொடங்கியிருக்கிறார். நிச்சயமாக பல மாநாடுகளை நடத்திய பெருந்தகையாளர், பல மக்கள் சந்திப்புகளை நடத்திய பெருந்தகையாளர். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அவர் மிக சாதனை படைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்று களமாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடியிருக்கிறது என்றால் தேர்தலை நாம் எவ்வாறு பங்காற்ற வேண்டும்,
இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் இதுவரை தொண்டர்கள் எந்த மாதிரி கிராமப்புறங்களில் வேலை செய்திருக்கிறார்கள், எஸ்ஐஆர் திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகள் என்னென்ன, நாம் எடுத்து கொடுத்த வாக்காளர் வரைவு பட்டியலில் சரியாக கணினியிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார்களா, யார் பேரையும் விடாமல் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு இனிமேல் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இறந்து போனவர்களுடைய பட்டியலை இவர்கள் தனியாக தயார் செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியல் மாவட்டம் தோறும் அல்ல, ஒன்றியந்தோறும் வெளியிட இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் எத்தனை பேர் 2002 2025 கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், அந்த இறந்தவனுடைய பட்டியல் தனியாக வரும். உயிரோடு இருப்பவர்கள் யார், அந்த பட்டியல் தனியாக வரும். உயிரோடு இருப்பவர்களின் ஓட்டு யாருக்கு உண்டு அப்படிங்கிற பட்டியலும் தனியாக, இப்படி பிரித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தளபதிகள் வேலையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு அந்த செயற்குழு பொதுக்குழுவிலே இது போன்ற அந்த பட்டியல்களை ஒப்படைக்க இருக்கிறார்கள். அதில் விரிவாக அலசி ஆராயப்படும். இன்னும் விடுபட்ட அவர்களை எவ்வாறு வாக்காளர் வரைவு பட்டியலில் சேர்க்க வேண்டும், இல்லை என்றால் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு இடத்துல திமுகவினுடைய மௌனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா? பயம் ஒடுங்கி கிடக்கிறாங்க. அவளுக்கு என்ன மௌனம்? 5 ஆண்டுகள் ஆண்ட அவல லட்சணம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 4.5 ஆண்டுகளில் 7686 படுகொலைகளை இந்த அரசு நடத்தியிருக்கிறது. 33 ஆணவ படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கிறது. 39 கற்பழிப்பு கொலை சம்பவங்களை நடத்தியிருக்கிறது. 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதியப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணையில் கொறவை மீனும் கொக்கும் வாழுகிற இடத்தில் கட்டடம் கட்டுவதற்கு 100 கோடி ரூபாய் ஊழல். நேற்றைய தினம் பொருளாதார குற்றப்பிரிவு 1026 கோடி ஊழல் துறை அமைச்சர் அல்லது மணல் கொள்ளை அமைச்சர் KN நேரு மீது குற்றச்சாட்டு என்பன போன்ற பல்வேறு கேள்விகள். அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பொதுநல நோக்கத்திற்காக இந்த மண்ணையும் வளத்தையும் சுரண்டி கொடுக்கிற அமைச்சர்கள் இருக்கிற இடமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் சகுபரனுடைய படுகொலை ஏன் நடந்தது என்கிற கேள்வியும் எல்லா வகையிலும் தோலுரித்து காட்டப்படுகிற ஒரு நிகழ்வில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மூளையில் முடங்கி கிடப்பதை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்கிற தமிழ்நாட்டின் தனியொரு இயக்கத்தை எவராலும் தொட முடியாத அளவிற்கு வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி பாதை தொடங்குகிறது. அதுதான் பொதுக்குழு செயற்குழு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.